முன்னுரை. அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று மரியாள் திருச்சபையுடன் இணைந்து ஜெபிக்கும் தாய் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இறைவனின் திருப்பலியில் ஒன்று கூடியுள்ளோம். உங்கள் அனைவரையும் வெளியூர் வாழ் இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இயேசு விண்ணேற்புக்கு பின் அன்னை மரியாள் திருத்தூதர்களுடன் முதல் கிறிஸ்தவ சமூகத்துடனும் ஒரு மனதாக ஜெபத்தில் நிலைத்திருந்தார். தூய ஆவியின் வருகையை எதிர்நோக்கி நம்பிக்கையுடனும் ஒற்றுமையுடனும் திருச்சபையோடு இணைந்து ஜெபித்த மரியாள் இன்று வரை ஜெபிக்கும் திருச்சபையின் தாயாகவும் விசுவாசிகளின் துணையாகவும் விளங்குகிறார். நம் வாழ்வின் மகிழ்ச்சிகளிலும் துன்பங்களிலும் இறைவனை நம்பி ஜெபிக்கவும் திருச்சபையின் ஒற்றுமைக்காக அக்கறையுடன் வாழவும் அவர் நம்மை அழைக்கிறார். இந்த திருப்பலியில் மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி ஜெப வாழ்வில் வளரவும், நம் குடும்பங்கள் ஜெபிக்கும் இல்லங்களாக மாறவும், நம் பங்கு திருச்சபை அன்பிலும் ஒற்றுமையிலும் உறுதியாக நிலைத்திருக்கவும் இறைவனிடம் மன்றாடுவோம். இன்றைய நாளில் நமது மண்ணிலிருந்து இறை ஆட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுக்காகவும் அவர்களது பணிக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களை தொட வேண்டும். அவர்களை கருவியாக பயன்படுத்தி எண்ணற்ற மக்களை அவர் பால் கொண்டு வர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறையருளை பெறும் தகுதியுடன் இந்த மறைபலியை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேரடி திருப்பலிக்கு வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். கரங்களை தட்டி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்று தருவதற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொருவரையும் நாம் அழைத்திருந்தோம். அன்போடு வந்திருக்கிறார்கள். சிறப்பாக அனைத்து மண்ணின் மைந்தர்களையும் நாம் கரங்களை தட்டி வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த நாளிலே தங்களுடைய பணி அலுவலல் காரணமாக வர முடியாவிட்டாலும் கூட ஜெபத்திலும் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் அவர்களையும் நினைத்து பார்க்கின்றோம். சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் நம்முடைய மண்ணிலிருந்து விண்ணக வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்தந்தை நிக்கோலஸ், அருட்தந்தை சபரிமுத்து அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு எது நமக்கு ஆக்கமாக ஊக்கமாக இருக்கிறது என்றால் ஜெபம். அந்த ஜெபம்தான் கடவுளோடு நம்ம இணைக்கின்றது. எனவே இந்த நாளிலே ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஊரினுடைய உறவுகள், வெளியூர் வாழ் இறைமக்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வருக என்று மீண்டும் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த தேரடி திருப்பலி வழியாக நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். மரியே, மாட்சிமிகு உம் புகழ் சாற்றப்பட்டிருக்கிறது. இன்று நீர் வானதூதர் அணிகளுக்கு மேலாக உயர்த்த பெற்றுள்ளீர். என்றென்றும் கிறிஸ்துவோடு வெற்றி புகழ் அடைகின்றீர். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலினுடைய 9ஆம் நாள் திருவிழாவை சிறப்பிக்க கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளிலே முன்னுரையில் கேட்டது போல ஜெபத்தின் வழியாக நம்முடைய திரு அவையை வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது உறுதிப்படுத்தி
வாழ்வை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல உறுதியாக இருந்தவர்கள் நம்முடைய பாதுகாவலர்கள், சிறப்பாக பரலோக அன்னை. அந்த அன்னையை பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கின்றோம். அந்த அன்னையைப் போல ஜெபத்தின் வழியாக திரு அவையை எவ்வாறு வளப்படுத்தினாரோ நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சமூகங்களையும் சிறப்பாக நம்முடைய ஊரையும் ஜெபத்தின் வழியாக ஒப்பு கொடுப்போம். ஜெபம் எவ்வாறு திரு அவையை வளப்படுத்துகின்றதோ அதே போல தனிப்பட்ட ஜெபமோ அல்லது குடும்ப ஜெபமோ அல்லது அன்பியத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெபமோ அல்லது திருப்பலியில் ஜெபிக்கக்கூடிய ஜெபமோ, எல்லா ஜெபமும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊரையும் வளப்படுத்த, எல்லா குடும்பத்திலும் ஆசிரை அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலம், நல் பாதுகாப்பு, குழந்தைகள் நன்றாக படிக்க, குடும்ப சூழ்நிலையை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக ஜெபிப்போம். அதோடு நம்முடைய குடும்பத்திலே செய்யக்கூடிய பணிகள், முயற்சிகள், தொழில்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதுகாவலை உடன் இருந்து வளப்படுத்தி உறுதிப்படுத்தி பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதோடு இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜெபம் வெறும் வார்த்தை அளவில் இல்லாது செயல்பாட்டிலே வெளிப்படக்கூடிய ஜெபமாக அமைய அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும்.
மன்றாட்டை ஏற்றருளி. நீரே உன்னத தூயவரே, நீரே உன்னத தூயவரே, தந்தை தூய ஆவியோடு இருப்பவர் நீரே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பின் பிறக்கும் அருளை அவருக்கே அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினி. அவரின் வேண்டலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இயேசுவின் விண்ணேற்பிற்கு பிறகு திருத்தூதர்களோடு இணைந்து ஜபத்தில் நிலைத்திருந்த அன்னை மரியாள் ஜெபிக்கும் திருச்சபையின் தாயாக விளங்குகின்றார். நாம் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது நமது ஜபம் வல்லமையாக மாறுகிறது என்பதை எடுத்து கூறுகிறது. தொடக்க திருச்சபையின் இந்த ஜப வாழ்வை எடுத்துரைக்கும் இறை வார்த்தையை கவனத்துடன் கேட்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினர். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப், தோமா, பார்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது இறைவனின் அருள்வாக்கு. நன்றி. அவர்
போற்றிடுதே. கரம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. தாளிலை நின்றவர் உயர்வினை அடைவர் பசித்தோர் செல்வகம் செல்வம் செல்லறிந்திடுமே பெருமையை கண்டிடுவார். இறைவனின் வாக்கு அழிவது இல்லை சத்தியம் அதுதானே. அடியவர் மீது இறைவனின் இரக்கம் நித்தியம் நிலைதானே. இறைவனின் வாக்கு அழிவது இல்லை சத்தியம் அதுதானே. அடியவர் மீது இறைவனின் இரக்கம் நித்தியம் நிலைதானே. ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பர் கரம் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. காதிலை நின்ற அடிமைகளை கடைக்கண் நோக்கி உயர்த்தி விட்டார். தலைமுறையாவும் இனி என்னை பேருடையாள் என போற்ற வைத்தார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பர் கடவுளையே நினைந்து மகிழ்கின்றதே. இரண்டாம் வாசக முன்னுரை. திருச்சபையின் ஒற்றுமையும் ஜெப வாழ்வும் அன்பும் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகும் என்று புனித பவுல் எடுத்து கூறுகின்றார். மரியாள் திருச்சபையுடன் இணைந்து ஜெபித்ததைப் போல நாமும் ஒரே மனதோடு ஜெபிக்க அழைப்பு கொடுக்கும் இந்த இறை வார்த்தையை கேட்டு நமது குடும்பத்தை ஜெப குடும்பமாக மாற்றுவோம். இரண்டாம் வாசகம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அதிகாரம் 19, இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அன்பு சொந்தங்களே, படைப்புகள் பல இருந்தாலும் அதில் சிறந்தது மனிதம். மனிதத்தில் பல வரங்கள் இருந்தாலும் அதில் சிறந்தது உறவுகள். உறவுகள் பல இருந்தாலும் அதில் தலை சிறந்தது தாய் உறவு. தாய் பல லட்சங்கள் இருந்தாலும் அதில் சிறந்த தாய் நம் மரியன்னை. என் அன்பு உறவுகளே, மனிதர்களுக்கும் மாமனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுதான். இவ்வுலகில் தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், ஆனால் தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள். அதற்கிணங்க தன் வாழ்வில் தடம் பதித்து இறை சித்தம் நிறைவேற்றிய மாமனிதரும் புனிதரும் நம் பாதுகாவலியும் நம் தாயும் நம் வழிகாட்டியும் நம் அரவணைப்பும் நம் ஆசிரியரும் நம் நம்பிக்கையும் நம் பரிந்துரையாளரும் நம் அன்புக்கும் பாசத்துக்கும் வணக்கத்துக்கும் உரிய நமது பாதுகாவலியான பரலோக அன்னையின் 9வது திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் உங்கள் அனைவருக்கும் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு உறவுகளே, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் சரி, நாம் செல்லும் ஒவ்வொரு இடமும் சரி, ஒவ்வொரு ஊரும் சரி, நமக்கு எதையாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம் வாழ்வில் இதுவரை பல்வேறு நபர்களை சந்தித்திருப்போம். ஒவ்வொருவரும் ஒரு சில விஷயங்களை நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருப்பார்கள். சிலர் நல்ல பாதையில் வளர நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். சிலர் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த சிந்தனைக்கேற்ப நமது மண், நான் பிறந்த இந்த மண், நமது மரியதாய்புரம் எனக்கு என் வாழ்விலும் சரி, நம் ஊரில் வரும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் சரி என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டாலும் முக்கியமாக நான் நமது ஊரில் நமது மண்ணில் இருந்து கற்றுக்கொண்டது அன்னையின் மீது உள்ள நீங்காத பக்தி. மரியதாய்புரம் மண்ணில் அன்னையின் மீது உள்ள பக்தி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. எதிலும் மரியன்னை, எங்கும் மரியன்னை. அதனால்தான் நமக்கு நிறைய பேர்களில் மரியா இருக்கும். எங்கள் என் பேர் மரிய ஜெரின். அந்த மாதிரி நிறைய நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளோட பேர் மரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதுனாலும் மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம். என்ன கேட்டிங்கன்னா, மரியதாய்புரத்திற்கு மற்றொரு பெயர், அதாவது மரியதாய்புர பெயரை எடுத்துவிட்டு மற்றொரு பெயர் அல்ல, மரியதாய்புரத்தோடு சேர்த்து மற்றொரு பெயர் வைக்க வேண்டும் என்றால் மாதாவின் கோட்டை என பரிந்துரை செய்வேன். ஏனென்றால் இது மாதாவின் கோட்டை. அதற்காக மாதாவின் மீது கண்மூடித்தனமான பக்தி கிடையாது. மாதாவை பற்றிய தெளிவான சிந்தனையும் தெளிவான புரிதலையும் கொண்டது நம் ஊர். நாம் எதற்காக மரியன்னை வழிபடுகிறோம், நாம் எதற்காக அவரை வணங்குகிறோம் என்ற தெளிவான சிந்தனையை கொடுத்த ஊர் இந்த ஊர். நான் கடந்த இறைவன் அருளாலும் மரியன்னையின் பரிந்துரையாலும் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்யப்பட்டேன். அதிலிருந்து கடந்த 2 மாதங்களாக வேற்று மொழியில் மறையுரைகள் சில கொடுத்தாலும் இதுதான் எனது முதல்
மறையுரை, அதுவும் தமிழில் முதல் மறையுரை இதுதான். அது நமது மண்ணில், நமது மரியன்னையின் மண்ணில் தொடங்குகிறேன் என்பதை நினைக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதற்கு வாய்ப்பளித்த தந்தை ஜெயபாலன் அவர்களுக்கும் தந்தை இலியோ அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் சிலருக்கு தெரிந்தது, நான் ஒரு சலேசிய சபை என்ற சபையில் என்னை ஒரு குருத்துவ பாதைக்கு நான் என்னை கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இன்னும் 1 வருடங்கள் தான் இருக்கிறது. என்னுடைய சபையை தோற்றுவித்தவர் புனித தொன்போஸ்கோ. புனித தொன்போஸ்கோ இத்தாலி நாட்டில் பிறந்தவர். தம் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தவர். குறிப்பாக கைவிடப்பட்ட இளைஞர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வில் மேம்படுவதற்காக நிறைய விஷயங்களை செய்தார். புனித தொன்போஸ்கோ அன்னையின் மீது நீங்காத பக்தி கொண்டார். அவர் அடிக்கடி நாங்களாக சலேசியர்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறுவது, அன்னையிடம் பக்தி கொள்ளுங்கள், வாழ்வில் புதுமைகளை காண்பீர்கள். நான் 2013ஆம் ஆண்டு இந்த குருமடத்தில் நான் சேரும் பொழுது 12th முடிச்சுட்டு அப்போ தான் போகிறோம். நாங்கள் மொத்தம் 20 பேர் இருந்தோம். 20 பேரில் இப்போ 5 பேர் தான் இருக்கிறோம். மீதி 15 பேர் வெவ்வேறு வாழ்க்கைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நாங்கள் முதலில் சேரும் பொழுது முதல் அறிமுக கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அழைத்தலை பற்றி நான் எப்படி கடவுளிடமிருந்து இறை அழைத்தலை பெற்றுக்கொண்டோம் என்பதை ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டார்கள். நான் கூறிய பொழுது எனது இறை அழைத்தல் கதையானது எனது அம்மாவின் இழப்பில் இருந்து தான் தொடங்கியது. அது உங்களுக்கு அறிந்ததே. நான் 7 வயதில் எனது அம்மாவை இழந்தேன். அதன் பிறகு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னை போல் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த இறை அழைத்தலில் இந்த குருத்துவ பணியில் தொடங்கினேன் என்று கூறினேன். அந்த தந்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு தந்தை மட்டும் அந்த அறிமுக கூட்டம் முடிந்ததும் என்னை தனியே அழைத்து அவர் கூறியது, அன்று கூறியது இன்று வரை என் வாழ்நாளில் மறக்கவில்லை. உனது மண்ணகத்தாயை இழந்திருந்தாலும் இந்த விண்ணகத்தாய் உன்னை எப்போதும் கைவிட மாட்டார். அவரது கையை இறுக்கமாக பற்றிக்கொள், வாழ்வில் பல புதுமைகளை காண்பாய், வாழ்வில் சிறந்து விளங்குவாய் என்று கூறினார். அதை நான் எப்பொழுதும் மறந்தது கிடையாது. நமது குடும்பங்களிலும் சரி, நமது உறவுகளும் சரி, எல்லா உறவுகளும் நமக்காக இருக்கும் உறவுகள். ஆனால் மரியன்னை மட்டும்தான் நம்மோடு இருக்கும் உறவு. அதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாம் கூறுவோம். புனித தொன்போஸ்கோவும் சரி, எங்களது சபையிலும் சரி அடிக்கடி கூறுவார்கள், ஆன்மீகத்தில் நீ நிறைய நேரம் செலவிடவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நீ தூங்க செல்லும் முன் ஒரு விஷயத்தை மட்டும் தினமும் கண்டிப்பாக நிச்சயம் வாழ்க்கையில் பல புதுமைகளை காண்பாய் என்று கூறினார்கள். அது பெரியதாக ஒன்றுமில்லை. தூங்க செல்வதற்கு முன்பு 3 அருள் நிறைந்த மரியை வாழ்கை மட்டும் சொல்லுங்கள், நிச்சயம் வாழ்வில் புதுமைகளை காண்பீர்கள் என்று கூறி எங்களை வளர்த்தெடுத்தார்கள். அதை நான் அன்று முதல் இன்று வரை நான் முடிந்த அளவு என்னால் செய்து வருகிறேன். அதையே தான் எங்களது சலேசிய சபையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் அன்றாட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், டைம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தூங்க செல்வதற்கு முன்பு என்ன மறந்தாலும் 3 அருள் நிறைந்த மரியை மட்டும் சொல்லுங்கள், நிச்சயம் வாழ்வில் புதுமைகளை காண்பீர்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய திருவிழா நம்மை மரியன்னை திருச்சபையோடு இணைந்து ஜெபிப்பவர் என்ற அழகான தலைப்பில் தியானிக்கவும் ஜெபிக்கவும் அழைக்கின்றது. இறை இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகியவற்றுக்கு பிறகு திருச்சபை சிதறுண்டு கிடந்தது. அந்த திருச்சபையை உருவாக்க, வளர, உருவெடுக்க, உறுதி பெற தூய ஆவியானவரின் துணையோடு மரியன்னை மிக முக்கிய பங்கு ஆற்றியதாக நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 1:14 வாசிக்கிறோம் நாம், அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். என் அன்பு சொந்தங்களை, அதில் ஒரு வார்த்தை நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரே மனதோடு அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். மரியன்னை மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவர். ஏனென்றால் அவர் இறைவனின் தாய், பாவமற்று பிறந்தவர், ஜென்ம பாவங்களிலிருந்து தனிப்பட்ட ஒரு பெண். ஆனால் அவர்கள் தன் நிலையை ஒதுக்கி தாழ்நிலைக்கு இறங்கி வந்து சிதறுண்ட சீடர்களை ஒரு தாய் சேர்த்து அணைப்பது போல அணைத்து அவர்களுக்கு ஜெபம் என்கிற ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார். அவர் நினைத்திருந்தால் அந்த சீடர்களையும் அப்போஸ்தலர்களையும் சீடர்களை வேறு வழிகளில் செய்திருக்கலாம், அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கலாம், இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று. ஆனால் அவர் அதை எதையும் செய்யவில்லை. முக்கியமான ஒன்றை வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்தார். திருச்சபைக்கு மிக மிக முக்கியமானது ஜெபம். ஏன் அவர் ஜெபம் என்ற ஒரு முன்மாதிரியை வைக்கிறார் என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது திருப்பாடல் 118 நாம் வாசிக்கிறோம்,
மனிதர்கள் மீது கொள்வது நம்பிக்கையை விட கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதே மேல். அவர் மரியன்னை இந்த வாக்கியங்களை தம் வாழ்வில் எப்பொழுதும் நிலைநிறுத்தியுள்ளார். அதுதான் அவர் சொல்லுவார், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். ஏன் மரியன்னை ஜெபம் என்ற ஒரு பரிசை திருத்தூதர்களுக்கு கொடுத்தார், இல்லை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் என்றால், ஜெபத்தின் மேன்மையையும் ஜெபத்தின் வல்லமையையும் ஜெபத்தின் புதுமையையும் மரியன்னை அறிந்திருந்தார், நன்கு அறிந்திருந்தார். அதனால்தான் அவர்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். என் அன்பு சொந்தங்களே, நான் 2 மாதங்களாக மறையுரை கொடுக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு 3 பொருட்களை ஒரு அடையாளங்களாக, ஒரு எடுத்துக்காட்டாக நான் கூறுவது உண்டு. அது எனக்கு எளிதில் இறைவார்த்தையை புரிந்து கொள்ள உதவியது, மற்றவர்களுக்கும் அது இறைவார்த்தையை எளிதில் கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான். அதில் முதலாவதாக நான் உங்களுக்கு கூற இருக்கும் அடையாளம் என்பது ஒரு மூங்கில் தோட்டம். உங்களுக்கு மூங்கில் தோட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மூங்கில் மரம், மூங்கில் தோட்டங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சும்மா நான் எனக்காக ஒரு படம் மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். இது முதல் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கும் அடையாளம் ஒரு மூங்கில் தோட்டம். இந்த மூங்கில் தோட்டத்திற்கும் மரியன்னை திருச்சபையோடு இணைந்து ஜெபித்தார் என்பதற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. என் அன்பு சொந்தங்களே, மற்ற செடிகள் கொடிகளை காட்டிலும் மூங்கில் மரத்திற்கென்று ஒரு தனித்துவம் உண்டு. மூங்கில் மரம் நீங்கள் விதைத்தால் முதல் 3 வருடங்களுக்கு அதன் வளர்ச்சியை பார்க்க முடியாது. மண்ணுக்கு மேல் எதுவும் இருக்காது, சில இலைகள் மட்டும்தான் இருக்கும். அதற்காக அந்த மூங்கில் செடி இறந்து விட்டது, அதை செத்து விட்டது என்ற பொருள் அல்ல. முதல் 3 வருடங்கள், 1 முதல் 3 வருடங்கள் மூங்கில் மரமானது தனது வேர்களை மிக ஆழப்படுத்தும், பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும் என கூறுகிறார்கள். ஆனால் அந்த 1 முதல் 3 வருடம் முடிந்த பின்பு 3 மாதங்கள் போதும் அந்த மூங்கில் மரமானது மிகப்பெரிய மரமாக வளரும். இது நம் மரியன்னையின் வாழ்க்கைக்கு மிக மிக பொருத்தமாகும். என் அன்பு சொந்தங்களே, நாசரேத் என்னும் ஊரில் இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியின் ஆகட்டும் என்ற வார்த்தை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் மரியன்னையிடம். அதற்கு பிறகு கல்வாரி பாடு வரை மரியன்னை எதையும் பெரிதாக பேசவில்லை, பெரிதாக எதையும் சொல்லவில்லை, பெரிதாக எதையும் செய்யவில்லை. அதற்காக மரியன்னை எதையும் செய்யவில்லை என்பது பொருள் அல்ல. ஏனென்றால் நம் லூக்கா அதிகாரம் 2 வசனம் 19, லூக்கா அதிகாரம் 2:19 வாசிக்கிறோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மரியா தம் இதயத்தில் வைத்து சிந்தித்தார் என நாம் பார்க்கிறோம். அந்த மூங்கில் எப்படி 1 முதல் 3 வருடங்கள் எடுத்துக்கொண்டதோ அதே போல் மரியன்னை தன் வாழ்வில் இறை நம்பிக்கையிலும் இறை வேண்டலிலும் தனது வாழ்வினை வேரூன்ற செய்தார். அதன் பிறகு இயேசுவின் இறப்பிற்கு பின் முதல் ஆளாக சீடர்களை கூட்டி அவர்களுக்கு ஜெபம் என்கிற ஒரு பரிசை கொடுக்கிறார். அதற்கு பிறகு திருச்சபையானது ஒரு மிகப்பெரிய தோட்டமாக வளர்வதை நான் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் சரி, என் அன்பு உறவுகளே, சில நேரங்களில் கடவுள் நமக்கு பதில் அளிக்காத போது தெரியலாம், சில நேரங்களில் நமது வேண்டல்கள் கிடைக்காத போது தெரியலாம். ஆனால் அத்தனை வேண்டல்கள் கிடைக்காத போதிலும், பல துன்பங்களிலும் பல கஷ்டங்களிலும் நீங்கள் நினைத்து கொள்வது ஒன்றே ஒன்றுதான். அந்த மூங்கில் மரம் போல பெரிதாக எதுவும் வெளியே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, கடவுள் அது நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு உரியதை செய்வார். சபையுரையாளர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு. எசாயா 40:31 வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் புது பலன் பெறுவர். இது நம் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, பொறுமையும் மனத்தாழ்மையும் ஜெபமும் இருந்தால் நிச்சயம் வாழ்வில் புதுமைகளை காண்பீர்கள். அதற்கு நேரம் நிச்சயம் எடுக்கும். அதன் நேரம் எடுக்கும் பொழுது கடவுள் இல்லை என்று அர்த்தமில்லை, கடவுள் நிச்சயம் இருக்கிறார், நமக்காக வேலை செய்கிறார். சைலன்ஸ் டசன்ட் மீன் ஆப்சன்ஸ் என்று சொல்வார்கள். அமைதி என்பது இல்லை என்பது பொருள் அல்ல. அமைதி என்பது கடவுள் நம்மளை வேறு ஒரு பெரிய விஷயங்களுக்காக நம்மளை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த மூங்கில் வளரும் விதம் ஒன்று, அதில் இருந்து நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். 2வது, மூங்கில் மரம் எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு மழை வந்தாலும் சரி, ஒருபோதும் மூங்கிலானது உடைவதில்லை, ஆனால் வளைந்து போகும். மரியன்னை வாழ்க்கையிலும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் மரியன்னை ஒருபோதும் உடைந்து போகவில்லை. மாறாக இறை சித்தம் நிறைவேற்ற தன்னையே தாழ்த்தி சிலுவை அடியில் நின்றார். நாம் வாழ்விலும் அதையே தான் நான் கூற இருக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, நாம் இறை வேண்டலிலும் இறை நம்பிக்கையிலும் ஒரு மூங்கில் மரத்தைப் போல பல வருடங்கள் நாம் வேரூன்றி நம்பிக்கையில் இருந்தோமானால் நிச்சயம் ஒரு நாளும் உடைந்து போக மாட்டோம். இறை சித்தத்திற்கேற்ப நாம் நம்மையே பக்குவப்படுத்திக் கொள்வோம். 3வதாக, மூங்கில் மரம் எப்பொழுதும் ஒரு தனி மரமாக வாழ்வதில்லை.
எப்போதும் ஒரு கூட்டாக தான் வளரும் என்று சொல்வார்கள் சில மூங்கில் வகைகள். அது நமக்கு எதை குறிக்கிறது என்றால் நமது ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் நிறைய ஜெபங்கள் நம்மை பிரிக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்குள் பல சபைகளை பார்க்கிறோம், பல பிரிவினைகளை பார்க்கிறோம். நாம் அதிகம் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைய கிறிஸ்தவ உலகில் பல நேரங்களில் யார் பெரியவர், யார் சிறியவர், யாருடைய சபை உண்மையானது, யாருடைய சபை பொய்யானது, யாருடைய வழிமுறைகள் உண்மையானது, யாருடைய வழிமுறைகள் பொய்யானது, யாருடைய வழிமுறைகள் நீளமானது, யாருடைய வழிமுறைகள் மிக குறுகலான டைமில் உள்ளது. இதைத்தான் நமது அதிக விவாதங்களாக பார்க்கிறோம். ஆனால் மரியன்னை நமக்கு வேறொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டது ஒரே திருமுழுக்கு தான். எபேசியர் 4 அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கிறோம். ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே ஆண்டவர். என் அன்பு சொந்தங்களே, ஜெபம் எப்பொழுதும் நம்மை பிரிக்கக்கூடாது. ஜெபம் எப்பொழுதும் நம்மை இணைக்க வேண்டும். ஜெபம் நம்மை பிரிப்பதற்கு முக்கிய காரணம் தான் என்ற அகங்காரம், எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னிடம் மட்டும்தான் எல்லா பதில்களும் உள்ளது என்ற ஒரு சிந்தனை தான் நான் எனது தனிப்பட்ட சிந்தனையில் பார்க்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, அன்னை தெரசா அழகாக கூறுவார், அடுத்தவர்கள் குறைகளை மட்டுமே கண்டால் அவர்களை அன்பு செய்ய நேரம் இல்லாமல் போகும். நமது ஜெபங்கள் அடுத்தவர்களிடையும் இல்லை, நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் அவர்களை அன்பு செய்ய ஒருபோதும் நாம் முன்வர மாட்டோம். ஜெபம் நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் ஜெபம் வீண் என்பதை தான் இன்றைய தலைப்பும் நமக்கு கூறுகின்றது. அன்னையானவள் ஜெபத்தின் மூலம் எல்லாரையும் ஒன்றிணைத்தார். நாம் நமது வாழ்வில் சிந்தித்து பார்ப்போம். என் அன்பு உறவுகளே, நமது ஜெபங்கள் அடுத்தவர்களை ஒன்றிணைத்து அடுத்தவர்களை புரியும் வண்ணம் இருக்கிறதா, இல்லது ஜெபம் செய்துவிட்டு மற்றவர்களை புரிந்து கொள்ள ஒரு சிறிய முயற்சி கூட எடுக்காமல் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நண்பு உள்ளங்களே, இரண்டாவது அடையாளமாக நான் உங்களுடன் தியானிக்க நினைப்பது 2 தூண்கள். முதலாவது மூங்கில் மரம், இரண்டாவது 2 தூண்கள். நமது கோவிலின் முகப்பில் பார்த்தீர்கள் என்றால் 2 தூண்கள் உள்ளது. ஒன்று வலப்புறம் எனக்கு, ஒன்று இடதுபுறம் இருக்கிறது. இந்த தூண்களானது நமது ஆலயின் முகப்பை தாங்கி நிற்கிறது. இதே போலதான் நமது திருச்சபையை தாங்கி நிற்பது 2 விஷயங்கள். திருச்சபையை தாங்கி நிற்பது 2 விஷயங்கள். ஒன்று நற்கருணை, மற்றொன்று இறை அன்னை, நமது மரிய அன்னை. நற்கருணை இல்லாத திருச்சபை பலவீனமாகும். நற்கருணை இல்லாத திருச்சபை பலவீனமாகும். மரியன்னை பக்தி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தாயற்ற ஒரு குழந்தை போலாகிவிடும். என் அன்பு சொந்தங்களே, மரியன்னை பக்தி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தாயற்ற ஒரு குழந்தை போலாகிவிடும். எனது குறுமடத்தில் நான் பயிற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தந்தை ஒரு மறையுரையில் கூறிய ஒரு சிறிய விஷயத்தை நான் எப்பொழுதும் மறந்ததில்லை. அவர் அழகாக கூறுவார், நமது வாழ்க்கை எப்பொழுதும் 2 கைகளும், ஒரு கை வான் நோக்கியும் மற்றொரு கை மண் நோக்கியும் இருக்க வேண்டும் என்று கூறுவார். அதாவது நமது வலது கை எப்பொழுதும் நமது மரிய எண்ணெயை பற்றி கொண்டிருக்க வேண்டும், நமது மறு கை மண் நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்வார். என்ன அர்த்தம் என்றால், எவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு உறவுகள் வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு வாழ்வில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி, மரியன்னையின் மீது பற்று கொண்டிருந்தால் மட்டும்தான் நமது வாழ்வில் புதுமைகளை காண்போம். எப்பொழுதும் நமது கை ஒரு கை வான் நோக்கியும் இன்னொரு கை மண் நோக்கியும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான சிந்தையை அந்த தருள் தந்தையார் கூறியதை நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். ஆனால் 2 கைகளையும் மேலே மட்டும் வைத்திருந்தால் வாழ்வில் புதுமைகளை காண மாட்டோம். ஆன்மீகம் மட்டும் என்று இருந்தாலும் நமது வாழ்வில் புதுமைகள் நடக்காது. ஒரு கையில் வான்மீகம், மற்றொரு கையில் நமது நம்பிக்கை என்று இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 2 கைகளையும் நம் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து, நம் திறமைகள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து, நம் செல்வங்களின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து, நம் உறவுகளின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தாலும் வாழ்க்கையில் புதுமைகளை காண மாட்டோம். எப்பொழுதும் நினைவில் கொள்வோம், ஒரு கை மரியன்னையை பற்றி கொண்டிருக்க வேண்டும், மற்றொரு கை நம்மால் முடிந்ததை செய்வோம். நிச்சயம் வாழ்வில் புதுமைகளை காண்போம். என் அன்பு சொந்தங்களை, 3வது மற்றும் கடைசியாக நான் உங்களோடு சிந்திக்க இருக்கும் அடையாளம் இந்த விளக்கானது. இந்த விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள் நமக்கு ஒரு விளக்கு எரிவதற்கு தேவைப்படும். மெழுகு, திரி மற்றும் நெருப்பு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விளக்காக நாம் எடுத்துக்கொண்டால் 3 விஷயங்கள் நமது வாழ்க்கைக்கு தேவை. 3 நபர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. எப்படி ஒரு விளக்குக்கு மெழுகு, திரி, நெருப்பு இருப்பது போல நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு, முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு 3 கடவுள், மரியன்னை, நமது திருத்தந்தை. ஏனென்றால் 3 கடவுள். நமது கடவுள் திருச்சபையை உருவாக்கினார், மரியன்னை திருச்சபையை உறுதிப்படுத்தினார், திருத்தந்தை
நமது திருச்சபையை தினந்தோறும் வழிநடத்தி இருக்கிறார். என் அன்பு சொந்தங்களை, இந்த 3 நபர்களை பின்பற்றி ஒரு விளக்கு விளக்கின் முக்கிய பண்பானது மற்றவர்களுக்கு ஒளியை கொடுப்பது. நாம் எப்பொழுது இந்த 3 கடவுளையும் மரியன்னையையும் திருத்தந்தையையும் மிகுந்த பக்தி கொண்டு இருக்கிறோமோ, வாழ்வில் நிச்சயம் பிறருக்கு ஒளியை கொடுப்போம், பிறரை அன்பு செய்வோம், பிறரை நாம் காண்பது போல நாம் காண்போம், நம்மை காண்பது போல நாம் பிறரை காண்போம். கடைசியாக ஒன்று மட்டும் கூறிக்கொண்டு எனது மறையுரை முடிக்க நான் ஆசைப்படுகின்றேன். என் அன்பு உறவுகளே, உலகில் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது மிக மிக எளிது. கோவிலுக்கு தினமும் வருவது மிக எளிது, நாம் எப்படியாவது வந்துவிடலாம். தினமும் செபமாலை சொல்வது எளிது, நம்ம எப்படியாவது சொல்லிவிடலாம். 3 மணி நேரங்கள் கடவுளை தொழுவது எளிது, நாம் செய்து விடலாம். கோவிலுக்குள் வந்து ஆடுவது பாடுவது எல்லாம் எளிது, நாம் செய்து விடலாம். ஆனால் நமது அற வாழ்க்கை மாறவில்லை என்றால், மற்றவரை சக மனிதர்களை நாம் அன்போடு கிறிஸ்து இயேசு எப்படி அன்பு செய்தாரோ அதே போல் நாம் அன்பு செய்யவில்லை என்றால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதே போல் தான் நமது திருச்சிலுவையை எப்பொழுதும் பார்க்கும் பொழுது இப்படி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு மரக்கட்டையானது மேலிருந்து கீழும், இன்னொரு மரக்கட்டையானது வலப்புறம் இருந்து இடப்புறதும் பார்க்கிறோம். அது மேலிருந்து கீழ் வரும் நமது திருச்சிலுவை நமது ஆன்மீக முன்னெடுப்புகளை குறிக்கின்றது. வலப்புறம் இருந்து இடப்புறம் செல்லும் இந்த திருச்சிலுவையில் உள்ள முறையானது நமது அற வாழ்க்கையை குறிக்கிறது. நம் மக்களோடு எப்படி பழகுகிறோம். அதனால் ஆன்மீகமும் அறவாழ்வும் சேர்ந்தது தான் நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பதை மறந்துவிட வேண்டாம். என் அன்பு சொந்தங்களே, திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இதைத்தான் இன்று நான் உங்களுக்கு விடுப்பு அளிக்கின்றேன். ஒரு மூங்கில் மரத்தை போல காலம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் இறைவனிடமும் இறை நம்பிக்கையிலும் வேரூன்றுங்கள். நிச்சயம் வாழ்வில் புதுமைகளை காண்பீர்கள். இந்த 2 தூண்களை எப்பொழுதும் வாழ்வில் மறந்து விடாதீர்கள். ஒன்று நற்கருணை, இன்னொன்று மரியன்னை. 3ஆவதாக 3 காரியங்களை மறந்து விடாதீர்கள். நம் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் நெருக்கமானது மூவரு கடவுள், திருத்தந்தை மற்றும் மரியன்னை. அன்னையின் ஆசீரானது நம் குடும்பங்களிலும், நம் ஊரிலும், நம் திருச்சபையிலும், நம் உள்ளங்களிலும் என்றென்றும் இருப்பதாக. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது பொது மன்றாட்டில் பங்கெடுப்போம். தேர்தல் திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம் நம்முடைய எல்லா ஜெப தேவைகளையும் இறைவனோடு இணைந்து ஜெபிக்கின்ற திரு அவையாக, மரியன்னையோடு இணைந்து ஜெபிக்கின்ற மரியதாய்புரம் திரு அவையாக, நம்முடைய ஊரை ஒரு குடும்பமாக மரியன்னையின் மூலமாக நம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எல்லா தேவைகளையும், இந்த உலகத்து தேவைகள் அனைத்தையும், திருச்சபை, நாடு, அமைதி, இயற்கை வளங்கள், மழை, விவசாயம் அனைத்தும் சிறந்து விளங்க, குறிப்பாக வெளியூரில் வசிக்கும் நம் ஊரிலிருந்து வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்காக சிறப்பாக இந்த பொது மன்றாட்டில் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உலகளாவிய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை அன்னை மரியாளை போற்றும் ஒரு மனதோடு ஜெபிக்கும் சமூகமாக வளரவும், தூய ஆவியின் வழிநடத்துதலில் நற்செய்தியை துணிவுடன் அறிவிக்கும் அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் அன்னை மரியாளின் தாழ்மை, கீழ்ப்படிதல், ஜெப வாழ்வு ஆகியவற்றை முன்மாதிரியாக கொண்டு இறை மக்களை வழிநடத்தும் நல்ல மெய்ப்பர்களாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பங்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் மரியாளை போன்று தினமும் இணைந்து ஜெபிக்கும் இல்லங்களாகவும், அன்பு, ஒற்றுமை, மன்னிப்பு நிறைந்த கிறிஸ்தவ குடும்பங்களாகவும் விளங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தந்தையே இறைவா, இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அன்னை மரியாளின் விசுவாசம், தூய்மை,
இறை நம்பிக்கை ஆகியவற்றில் வளர்ந்து உலகின் கவர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்களை குணமாக்கும் நல்ல தந்தையே இறைவா, நோயுற்றோர் துயருறுவோர் நம்பிக்கை இழந்தோருக்காக ஜெபிக்கும் தாயாகிய அன்னை மரியாளின் பரிந்துரையால் அவர்கள் ஆறுதல், குணமடைதல், நம்பிக்கை மற்றும் இறை அமைதியை பெற்று வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையான ஆண்டவரே, இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் அன்னை மரியாளை போன்று திருச்சபையோடு ஒன்றிணைந்து இடைவிடாது ஜெபிக்கும் மனப்பான்மையையும் தூய ஆவியின் செயல்பாட்டிற்கு திறந்த உள்ளத்தையும் பெற்று இறைவனின் சாட்சிகளாக வாழும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, எங்களது மண்ணிலிருந்து உமது பணிக்காக அழைத்து அனைத்து மண்ணின் மைந்தர்களையும் அருள் சகோதரிகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்து அவர்கள் பணிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மண்ணிலிருந்து நீர் அழைத்து கொண்ட எல்லா ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அருள் தந்தையர்கள் நிக்கோலாஸ், சவரிமுத்து மற்றும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் உம்மில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் பக்தியோடு கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தை நமது பாதுகாவலின் மூலமாக இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். பக்தியோடு மரியன்னை இந்நேரத்தில் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு மரியன்னை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். நான் மரியன்னையின் மடியில் என்னுடைய எல்லா தேவைகளையும் என்னுடைய எல்லா குடும்ப பாரத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு பக்தியோடு ஜெபியுங்கள். ஒரே குடும்பமாக ஒருமித்த கருத்துள்ளவர்களாக கேட்கின்ற ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஒரே கருத்து, இந்த மலையதாயபுரம் மண் மாதாவின் கோட்டையாக மாறுவதற்கு நான் மரியின் மகனாக மரியின் மகளாக வாழ வேண்டிய அருளை வேண்டுங்கள். எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒன்று கூடி கேட்கின்றார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கூறி இறைவா, இதோ மரியின் மகன்கள் மரியின் மகள்கள் என்ற ஒற்றை மனதோடு கூடியிருக்கின்ற இந்த வளாகத்தில் குழுமியிருக்கின்ற அனைத்து மக்களையும் உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆவியானவரே, நீதாமே இந்த வளாகத்தில் இருக்கும் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இவர்களின் உடல் உள்ள சுகத்தை கொடும், ஆன்மீக பலத்தை கொடும். இவர்கள் செய்கின்ற வேலைகளை நீதாமே நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இங்குள்ள அனைத்து குடும்பங்களையும் நீதாமே நிறைவாக ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள், நோயாளிகள் அனைவரையும் நீதாமே தொட்டு இந்த திருவிழா நல் நேரத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் மரி அன்னையின் மூலமாக எங்கள் குடும்பத்திற்கு பெற்றுத்தாரும். அனைத்து புனிதர்களை எங்களுக்காக கடவுளிடம் இருந்து பேசுங்கள், பரிந்து பேசுங்கள். நாங்கள் என்றும் மரியனின் மக்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக ஒரு மனத்தோடு வாழ பிறருக்காக கிறிஸ்துவை பிறருக்காக எங்களை கிறிஸ்துவிடம் ஒப்புக்கொடுக்க நாங்கள் பிறரின் சாட்சிகளாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக மரியின் மகன்களாக வாழ வேண்டிய எல்லா அருளையும் எங்களுக்கு தந்து எங்களை எப்பொழுதும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கும்படியாக அனைத்து புனிதர்களின் வழியாக நீதாமே எங்களை வழிநடத்த வேண்டும். இறை அன்னையும் நற்கருணையும் எங்கள் வாழ்வில் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். காரணத்தோடு என்னை படைத்தவரே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலிபுதலை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே வானக திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் ஊய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியதுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரையே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். எங்களை படைத்து பாதுகாத்துரும் இறைவா, எங்களுடைய பாதுகாவலனுடைய இந்த விழாவை சிறப்பிக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கக்கூடிய மறையுரைகள், இறை வார்த்தைகள், அன்னையினுடைய வாழ்க்கை நெறிகளையெல்லாம் நாங்கள் வெறும் செவியில் கேட்டுவிட்டு செல்லாது உள்வாங்கி தியானித்து
எங்களுடைய அன்றாட வாழ்விலை பிரதிபலித்து அன்னையை எங்களுடைய வழிகாட்டியாக, அன்னையாக, பாதுகாவலியாக நாங்கள் பயன்படுத்த அவளை எங்களுடைய சொற்களில் செயல்கள் வெளிப்படுத்தி தூயவர்களாக வாழ அருளை ஆசிரை பொழிந்தருளும். எவ்வாறு பல்வேறு குழப்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், கண்ணீர்கள் நிறைந்த சூழ்நிலையில் ஜெபத்தின் வழியாக திரு அவையை வழி நடத்துகின்றாரோ அதே போல் எங்களுடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே, ஊர்களிலே இருக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத நிகழ்வுகள், உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், கோபம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், பொறாமை கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், எரிச்சல் படக்கூடிய சூழ்நிலையை இத்தகைய சூழ்நிலைகளிலெல்லாம் ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி அன்னையைப் போல திரு அவை எவ்வாறு ஒரே திரு அவையாக பயணிக்கின்றதோ அதே போல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, உறவு வாழ்வு, சமூக வாழ்வு, ஊர் வாழ்வு அனைத்தும் ஒரே சிந்தனையோடு, ஒற்றுமையோடு, மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு வாழக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுத்தருளும். அருளையும் ஆசிரியம் ஒவ்வொரு உள்ளங்களில் பொழிந்து மனமாற்றம் பெற்று அன்னையின் பிள்ளைகளாக வாழ வளர எங்களை வழி நடத்தியறலும். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கள் வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீர்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மரின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோ. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஊர் திருவிழாவை ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தேரடி திருப்பலி வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோம். எல்லாமல்ல இறைவனுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் நன்றி கூறுவோம். ஒவ்வொருவரும் அருகில் இருப்பவரோடு நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 9வது திருவிழா என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு திருப்பலி. நம்முடைய குடும்ப உறவுகள், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய ஊரை எப்போதும் பாதுகாத்து வரும் பரிந்துரைக்கும் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய இந்த தேரடி திருப்பலியை கொண்டாடுவது நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதிலும் இந்த திருப்பலியை நம்முடைய மண்ணிலிருந்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொருவருமே இந்த இடத்தில் வந்து நம்மோடு மிகச் சிறப்பாக இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த திருப்பலியை நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். முதலாவதாக நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் ஜெயபாலன் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லா மண்ணின் மைந்தர்களையும் ஒன்றாக இணைத்து மிகச்சிறந்த முறையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அற்புதமாக நிகழ்த்தி கொடுக்கக்கூடியவர்கள். சிறப்பாக நம்முடைய மண்ணினுடைய ஒவ்வொரு இறை அழைத்தலையும் அவர்கள் உணர்ந்து சிறப்பாக எல்லாரும் ஒன்றாக வருவதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்கு மிக அடித்தளமாக இருந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அன்பு தந்தை அண்ணன் ஜெயபாலன் அவர்கள் தற்போது மேலே இளந்தகுளத்திலே பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் ஜெயபாலன் அவர்களுக்கு நமது ஊர் தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். கரங்களை தட்டி நமது நன்றியை, நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி ஆண்டவருடைய ஆசீரை பெற்று தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை சாலமோன் அவர்கள். தந்தை அவர்கள் ஜெபமாலை துறவு சபையை சார்ந்தவராக மிக சிறப்பாக அவர்கள் ஆந்திராவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணரச் செய்திருக்கிறார்கள். அன்பு தந்தை சாலமோன் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நமது ஊரினுடைய துணைத் தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். மேலும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அன்னராஜ் அவர்கள் இயேசு சபையை சார்ந்தவர்கள் திருச்சியிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். அன்பு தந்தை அன்னராஜ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஊரினுடைய பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி சிறப்பு செய்வார்கள். மேலும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அந்தோணிமுத்து அவர்கள் கார்மேல் துறவு சபையிலே இணைந்து சிறப்பாக அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தம்பி அந்தோணிமுத்து அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தின் உபதேசியார் இந்த பொன்னாடையை போற்றி சிறப்பு செய்கிறார்கள். மேலும் நம்முடைய மகிழ்வில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை தம்பி ஆல்வின் அவர்களை நன்று நினைத்து பார்க்கின்றோம். தந்தை அவர்களும் இந்த திருப்பலியிலே இணைந்து நம்முடைய உறவிலும் சிறப்பாக நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் திண்டுக்கல்லிலே அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஊர் தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். மேலும் இந்த நாளில் மட்டுமல்ல,
வந்திருக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்களிலும் நம்மோடு இணைந்து நம்முடைய திருவிழாவிலே ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருத்தொண்டர் ஜெரின் அவர்கள். திருத்தொண்டர் அவர்கள் அயர்லாந்திலே படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வருடத்திலே அவர்கள் குருவாக திருநிலைப்படுவார்கள். இன்று அற்புதமான ஒரு மறையீரை கொடுத்தார்கள். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி. தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு மறையுரை நிகழ்த்தினார்கள். உண்மையிலே திருத்தொண்டர் தியாகோன் ஜெரின் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உதவி செய்து நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். திருத்தொண்டர் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஊரினுடைய பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் சிறப்பாக நம்முடைய ஊரிலிருந்து பல்வேறு இடங்களிலே பணி செய்து வருகின்ற, குறிப்பாக அருட்தந்தை செல்வராஜ் அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டிலே தன்னுடைய படிப்பை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் சாலமோன் அவர்கள் சென்னையிலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மண்ணினுடைய புதிய குரு, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய புதிய குரு அருட்தந்தை ஜோமிக்ஸ் அவர்கள் காமநாயக்கன்பட்டியிலே திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் அங்கு பிஸியாக இருக்கக்கூடிய நேரம் அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஜெபத்திலும். மேலும் நம்முடைய திரு இருதய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சகோதரர் மரிய செல்வம் மற்றும் சகோதரர் சபரிராஜ், மேலும் நம்முடைய அன்பு மண்ணிலிருந்து ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் புதல்விகள் அருட் சகோதரி லீமா ரோஸ் மற்றும் ஜீவா, இவர்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய வெளியூர் வாழ் இறை மக்கள், அதாவது நம்முடைய உள்ளூரிலே அவர்கள் இருந்தாலும் வெளியூரிலே அவர்கள் தங்களுடைய பணி நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழாவிலே எல்லோரும் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. நமது வெளியூர் வாழ் இறை மக்கள், நமது உறவினர்கள், உறவுகள், நண்பர்கள் மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் நாம் கரங்களை தட்டி வருகை என்று அன்போடு வரவேற்று இந்த திருவிழா திருப்பலியை மிகச் சிறப்பாக அவர்கள் பங்கெடுக்கவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக கொடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் நம்முடைய திருச்சிலுவை அருட்கண்ணியர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களிலுமே அவர்கள் நம்முடைய ஆன்மீக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, இன்னும் நம்முடைய எல்லா விதமான நிகழ்வுகளிலும் இணைந்து சிறப்பாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே ஒருவராக இருக்கிறார்கள். அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியதாய்புரம் திருச்சிலுவை அருட்கண்ணியர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து அருட் சகோதரிகளும் இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அருட்தந்தை ஜெயபாலன் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். ராணி அக்கா வா. கரங்களை தட்டி நாம் ஒவ்வொருவருமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு திருவிழா நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குழு வேண்டும். அந்த குழு மிகச்சிறந்த முறையிலே தங்களை முழுவதுமாக அர்ப்பண உணர்வோடு தங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். இந்த திருவிழா மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஊர் நிர்வாகிகள் மற்றும் உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக ஊர் நிர்வாகிகள் தொடக்க நாளிலிருந்து இன்று வரை மிக ஆர்வத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதலாவதாக நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக பணியிலே தன்னை கரைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். சிறப்பாக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் தியாகம், இன்னும் நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றோம். மேலும் ஊர் நிர்வாக குழுவாக இருக்கக்கூடிய
நம்முடைய ஊர் தலைவர் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் நமது பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய ஊரினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய ஊரினுடைய பொருளாளராக இருந்து மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாளை சரியாக காலை 10 மணிக்கு திருஜெப மாலை ஆரம்பிக்கப்படும். சரியாக 10:30 மணிக்கு நமது ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே காலம் தவறாமல் அனைவரும் இந்த திருவிழா திருப்பலிகளை பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை புது நன்மை திருவிழா நடைபெறும். முடிந்தவுடன் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, மரியதாய்புரம் மரியன்னை ஆலயம் நம் அனைவருடைய நம்பிக்கையின் அடையாளம். அந்த நம்பிக்கையின் அடையாளத்தை நாம் ஆண்டுதோறும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 9வது நாள் என்பது உண்மையிலேயே பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பான ஒரு நாள். ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து உருவான நாம் இந்த மண்ணிற்கு மீண்டும் திரும்பி வந்து நம்முடைய அன்பு தாய் மரியன்னை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டிலே சிறப்பாக நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள் தான். நாம் அனைவருமே கடவுளை நம்முடைய அன்பு தாயின் வழியாக பரிந்துரையால் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதற்காக இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களோடு இணைந்து நாம் எல்லோரும் இணைந்து இந்த ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பலியின் வழியாக கடவுள் நம் தாயின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆண்டு உண்மையிலே மகிழ்ச்சி. ஏனென்றால் ஏறக்குறைய வெளியூரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்திருக்கிறீர்கள். அதே போல் அருட்தந்தையர்களும். நம்முடைய மரியதாய்புரம் மண் என்பது ஒரு சிறப்பானது. ஏன் அப்படி சொன்னால் குருக்களும் எல்லா நிலைகளிலும் திருச்சபையின் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். மறை மாவட்டத்திற்கு 3 குருக்கள், சேசு சபைக்கு 2 குருக்கள், ஜபமாலை மாதா சபைக்கு 1 குருவானவர், இன்னும் சலேசிய சபைக்கு முதன்முறையாக நம்முடைய அன்பு திருத்தொண்டர் அவர்கள் இந்த ஆண்டிலே அவர்கள் திருத்தொண்டராக அருள்பொழி செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் திருஹிருதய சபைக்காக 2 அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் 2 சபையிலே இருக்கிறார்கள். எனவே பலதரப்பட்ட திருச்சபையினுடைய பணிகளில் நம்முடைய மண்ணின் மக்கள் ஈடுபட்டிருப்பது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. அதே போல் கார்மல் சபைக்கும் தந்தையர்கள் இருக்கிறார்கள். எனவே அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் அனைவருடைய சார்பாக மீண்டுமாக திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சியை கரவொலி எழுப்பி நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். தந்தையவர்களுக்கு இது 5வது ஆண்டு திருவிழா. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே திருவிழாவை பார்க்கிற பொழுது பல சிறப்பு நிலைகள் நடப்பதை நாம் உணர முடிகிறது. அந்த வகையில் மரியதாய்புரம் திருவிழா அப்படிங்கிறது இது ஒரு பங்கு அப்படின்னு பேர் தான் இல்லை. ஆனால் பங்கை விட அதிகமான நிகழ்வுகளும் திருப்பலிகளும் நடைபெறுவதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி. அதுவும் தந்தையவர்கள் வந்த பின்பு தினமும் திருப்பலி, சிறப்பு நாட்களில் இரவும் திருப்பலி, காலையிலேயும் திருப்பலி. அந்த அளவுக்கு ஒரு பங்கினுடைய அனைத்து சிறப்பு அம்சங்களும் இருக்கிற ஒரே இடம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ஊராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் தந்தையவர்கள் ஆன்மீகத்தில் நம் அனைவரையும் மிக சிறப்பான விதத்தில் ஈடுபட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பன்னின் மைந்தர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நாளிலே எல்லோரும் வர வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்கள் திட்டமிட்டு சிறப்பாக கடந்த ஆண்டுகளில் செய்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து தந்தையவர்கள் இந்த பணியை மென்மேலும் சிறப்பாக செய்ய கடவுள் அவர்கள் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய அன்பு தாய் மரியன்னை அவர்களோடு உடனிருக்க வேண்டும் என வாழ்த்தி பங்கு தந்தையவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் எப்பொழுதுமே நிச்சயமாக அனைத்து ஏற்பாடுகளை மிக அருமையாக செய்கிறார்கள். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் திருப்பலியின் போதும் பார்க்கிறோம், எல்லாரும் ரொம்ப அமைதியாக அமர்ந்து எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் திருப்பலி மையம் அதை உணர்ந்து நாம் எல்லோரும் செயல்படுவது சிறப்பு. அந்த வகையில் எல்லா ஏற்பாடுகளையும் மிக அருமையாக செய்திருக்கிற ஊரினுடைய பொறுப்பாளர்கள், அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்திருக்கிற அனைத்து இறை மக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய அன்பு தாய் மரியன்னை நம் அனைவரையும் தொடர்ந்து வழி நடத்துவார்கள். எழுந்து நிற்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் சிறப்பு ஆசிற்கு அனைவரும் தலை வணங்குவோம். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியும் வளமையும் வழங்குவாராக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் நேரம் உள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறுதி பாடல் முடிந்தவுடன் அன்னையினுடைய தேர் மந்திரிக்கப்படும். கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்னை அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அன்புக்குரியவர்களே, நமது ஆலயத்திற்கு நமது ஊரை சார்ந்த போனிபாஸ் பொன்மொழி அந்த குடும்பத்தினர் 50,000 ரூபாய் 85 சேரு நமது ஆலயத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். பொன்மொழி போனிபாஸ் குடும்பத்தினர் நமது ஊருக்கு 85 சேரை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் எம்ஜேஆர் கல்குவாரி சுரண்டை அவர்கள் 25 சேரு வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் கேஎஸ் ஆறுமுகசாமி சுரண்டை எம்எம்ஏ அவர்கள் 10 சேர் மற்றும் வியாகப்பன் கலித்தீர்த்தான்பட்டியைச் சேர்ந்தவர்கள் 5 சேரு, வேளாங்கண்ணி ஆசிரியர் பிரிடா ஆசிரியர் குடும்பத்தினர் 4 சேர்களை வழங்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே மற்றவர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது, ஆகையால் இன்று அறிவிக்கப்படவில்லை. ஆகையால் அவர்களுக்கெல்லாம் நமது ஜபங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். நாளை காலை சரியாக 10 மணி அளவில் ஜபமாலை ஆரம்பிக்கப்பட்டு 10:30க்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். நாளை காலை 7:30 மணி அளவில் நமது பள்ளியிலே இந்திய சுதந்திர கொடியினுடைய கொடியேற்று விழாவானது நடைபெறும். மேலும் மதியம் 2:30 மணிக்கு நமது
ஆலயத்தில் நமது சப்பரப்பவனி அன்னை மரியாளுடைய சப்பரப்பவனி 2:30 மணி அளவில் ஆரம்பமாகும். மேலும் நாளை இரவு 8 மணி அளவில் நமது கன்னியாகுமரியனுடைய கலைக்குழுவினர் வழங்குகின்ற ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சி. அந்த கலை நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.